நானும் பாத்துட்டேன். சரியா? நீங்க தக்காளி வெங்காயம் மாதிரி பேசக்கூடாது. ஏகிட்ட வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மாதிரி வெங்காயம் சுக்காரம் வெந்தயத்தால் ஆவதன இங்க சுமந்திருப்பாரி சரக்கை மங்காத சீரகத்தை தருவேன் தேனை பெருங்காயம் ஏரகத்தை செட்டியார் சொல்லி மளிகை கடை செட்டிக்கு மாநில உடம்புக்கு சம்பந்தப்படுத்தி பாருடா கவி. வெங்காயம் சுக்கு ஆனால் வெந்தயத்தால் ஆவது என்ன என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? காயம் உடம்பு பெண் என்றால் தூய்மை. இது தூய்மையான உடம்பு. அதே வெங்காயம் சுக்கு ஆனால் உடம்பை விட்டு உயிர் போய்விட்டால் அதே வெங்காயம் சுக்கு ஆனால் வெந்தயத்தால் ஆவதல்ல வெறும் தயவு. அவன் சித்தப்பனால ஐயோ மாமி வச்சு சித்தப்பா பெரியப்பா பாட்டி அழுகிறாங்க வெறும் தயவு காட்டி அழுவதனால் போன உயிர் தீ வரப்போதா? அதே வெந்தயத்தால் ஆவது என்ன? இங்க சுமந்திருப்பாரி சரக்கை எவன்டா உடம்பு வச்சிருக்க முடியுமா? கூப்பிடுறாங்க வந்து போயிட்டே இருக்கணும். அதே இங்கா சுமந்திருப்பாரி சரக்கை மங்காத சீரகத்தை தருகிறேன். சீரகத்தை பிடிச்சு பாருங்க. சீர் அகம். சீர் என்றால் ஒழுங்கு, அகம் என்றால் உள்ளம். ஒழுங்குபடுத்த கூட உண்மையான ஒரு மனசை நீ கொடுத்தீங்கன்றால் தேனை பெருங்காயம் நீ ஒரு உடம்பு தேவையில்லடா. ஏரகத்து செட்டியாரே அப்படின்னா செட்டியார் யாருன்னா முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய போற்றி வழங்கி அவன் ஆளுடைய சமாகத்தை அடைவதற்கு இந்த உடம்பை கவிபாடி இருக்கிறான். சாமி இவ்வளவு நேரம் நீங்க பாடுனீங்க இல்ல, இவ்வளவு நேரம் உங்களை பேச வச்சு நான் எவ்வளவு தெரியாது. நீங்க எப்படி பேச வச்சு பேச வைக்கிறதுக்கு நான் வரணும் சாமி. பேச வைக்கிறதுக்கு ஆள் வரலாம். எல்லா பேச்சும் பேச முடியுமா? சபையிலிருந்து பேசு, அது சமயம் இருந்து பேச, என்ன பேசாம பழகிறான்னு அருமையா பேசுறீங்க சார். ரொம்ப சந்தோஷம். அருமையா பேசுறீங்க. நல்லா இருக்கு. எங்களுக்கு நான் பாராட்டு கொடுக்குறீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா பேசுறீங்க. நல்லா இருக்கு. நல்லா பேசுறீங்க. அருமையா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க அம்மா பேரு கலைவாணி. அண்டா உண்டத்துக்கு போனதா? யாரு? அம்மா. அது வந்து உங்க அம்மா களவாணி. அவ எங்க அம்மா கலைவாணி, கலைகளுக்கெல்லாம் அதிபதி. சரி பரவாயில்ல சாமி. எல்லாம் அருமையா சொல்றீங்க. சரி ஏன் பேர் என்ன கேட்க மாட்டீங்களா? நான் குறி சொல்லிக்கிட்டா இருக்கேன். நல்லா சொல்றீங்கன்னா நல்லா சொல்றீங்களே. என்னடா சொல்றேன்? சொல்லுங்க சொல் பிரிதோசம் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியா சொல்லிட்டே வரீங்க. சந்தோஷம். அப்படியா? என்ன நான் கேட்கறது தேங்காய் வாழைப்பழம் அதுக்கு கேட்டதுக்கு சொல்லுவாரு. ஏன் அவசரப்படுறீங்க? மறுபடியும் வண்டி எங்க வந்து நிக்கிறா? தக்காளி பழம் எந்த கோயில் அவர் தானே சொன்னார். நானா சொன்னேன். பாத்தீங்களா? அந்த மட்டும் சரியா அடிச்சிருவாங்க. அவர் தான் நானா சொன்னேன். நான் தக்காளி கோயில்ல வச்சாங்கன்னு நான் சொன்னேன். தக்காளி குடுக்குறாங்க அப்புறம் நீ சொன்ன அந்த வார்த்தைய வைக்கிறாங்களான்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டியா? நீ கேட்டியா? கேட்டு கேள்விப்பட்டுக்கலாம்னு. சரி இருக்கட்டும். முதல்ல வாழைப்பழம் வாழைப்பழம் தேங்காய் எது கும்பிடுறாங்க? நீங்க சொன்னது போல எல்லா பழமும் காட்டு. இந்த வாழைப்பழத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. என்ன மதிப்பு சார் வாழைப்பழத்துக்கு? மதிப்பு என்பது பார்த்து பார்த்தோம்னா வாழைப்பழம் வந்து புறப்பட்ட நிலையை சார்ந்தது. சரியா? ஒரு மாம்பழம் இருக்கு. மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டை கீழே போட்டா என்ன வரும்? மறுபடியும் மாங்கன்று முளைக்கும். ஒரு பலாப்பழத்துக்கு சாப்பிட்டு கொட்டை கீழே போட்டா பலாக்கன்று முளைக்கும். இப்படி எல்லாமே முளைச்சு வரும். ஆனா வாழைப்பழத்தை தோலை உரிச்சு நம்ம அந்த சுளையை முழுகிட்டு தோலை நீங்க கீழே போட்டீங்கன்னா மறுபடியும் அது வாழை மரமாக வராது. வயிற்று கொடுத்துருவோம். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த வாழைப்பழத்தை கொண்டு இனிமேல் பிறவா வர வேண்டும் இறைவா. நான் எடுத்த பிறவி எனக்கு போதும். இந்த பிறவியோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு வரக்கூடிய இறைவா என்று வாழைப்பழத்தை எடுத்து காட்டாங்க. பிறகு தேங்காய் நீ ஒரு மாங்காய் வேணும்னு சொல்ல முடியா? ஒரு பனம்பழத்துடைய பழத்தை தின்னு கொட்டையை பறிச்சு வச்சா நல்லா இருக்கும். கொட்டையை வச்சா தானே உற்பத்திய. கொட்டையை வச்சுதான் உற்பத்தி ஆகுதா? ஏண்டா முந்திரி கொட்டை மாதிரி ஏன்டா முந்திரின்ற? எல்லா பழத்துக்கும் வந்து கொட்டை உள்ளதான வச்சியா? ஆனா முந்திரி பழத்துக்கு மட்டும் ஏன் நான் மேல வச்சியா? எது மேல? பழத்துக்கு மேல. அப்ப ஏன் மேல வச்சா? வச்சவன தான் கேட்கணும். ஏன் வச்சான்னு சரி அந்த அப்புறம் சொல்லுவோம். இந்த தேங்காய் இருக்கு என்பது இருக்கே, தேங்காயை முழுமையாக புதைச்சு வச்சாச்சுன்னா மறுபடியும் தென்னங்கன்றா உற்பத்தியாகி வளர்ந்து வந்துடும். ஆனா தேங்காயை உடைச்சிட்டு அதை பருப்பு எடுத்துட்டு வெறும் கொட்டாச்சு இருக்கு இல்லையா, அதை நீங்க போட்டீங்கன்னா மறுபடியும் அது மரமாக வளரலாம். அப்ப இந்த தேங்காயை கூட எனக்கு புறப்பட்டு நிலைப்பட இறைவா என்றுதான் இவ்வளவு பல காய்கறிகள் இருந்தாலும் கூட அதுல இந்த வாழைப்பழத்தையும் தேங்காயையும் இறைவனுக்கு படைச்சு இப்படி ஒரு பிரபா வர வேண்டும். வரந்ததுக்கு ஒரு புதுமையான ஒரு விளக்கத்தை நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் ஆசைப்படுறேன். அதே சமயத்துல தக்காளி பாத்தீங்களா, அந்த தக்காளி ஏன்னா அருகாமைப்படி கேரள மாநிலம் பாருங்க. இந்த கேரள மாநிலம், இந்த கேரள மாநிலத்தில் வந்து செங்கன்னூர் பகவதி அம்மன் ஒரு ஆலயம். செங்கன்னூர் பகவதி அம்மனுடைய ஆலயத்தை என்றும் தக்காளியை வச்சுதான் சாமி பண்ணுவோம். இதுக்கு இன்னும் ஒரு காரணம் உண்டு. தக்காளி நிறம் என்ன? சிவப்பு. அதனுடைய கடிஞ்சலுடைய சாறு எப்படி வரும்? சாறு கொஞ்சம் ரோஸ் கலர். அந்த சாருக்கு அந்த அம்மனுக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சாருக்கு? உலகத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஒரு அதாவது வயதுக்கு வந்த பெண்ணால பேரிலம்மன் சொல்றாங்க இல்லையா, இது இடைப்பட்ட பருவத்துல ஒரு வீட்டுக்கு விளக்கமாகன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா ஆமா சார். தூரமா இருக்கான்னு சொல்றாங்க இல்லையா. அது போனா கணக்கு பிரகாரம் பார்த்தா எத்தனை நாள் அவங்க உடல்நிலையை பொறுத்து. ஆனா பொதுவாக 3 நாள் விலகி இருக்கணும் வீட்டுக்கு. அந்த விலகி இருக்கும் பொழுது அந்த தீயை வெளிப்படுது பாத்தீங்களா, அந்த தீயது வெளிப்படும் யாருக்கு? மனிதனுக்கு.
பெண்ணுக்கு மானிட ஜென்மத்திற்கு. ஆனா கல்லாக இருக்கக்கூடிய சிலை நான் வணங்கக்கூடிய தெய்வம் அந்த கல்லு சிலையாகப்பட்டு தீட்டுப்படுமா? படுமுடா. அங்கேதான் அதுதான் செங்கன்னூர் பகவதியுடைய ஆலயத்துல இன்றும் அங்க இருக்கக்கூடிய பகவதி அம்மனுக்கு மாசத்துல 3 நாள் தீட்டுப்படும். அந்த தீட்டுப்படக்கூடிய துணிய இன்றும் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கணக்கில் வந்து ஏலம் எடுத்து போவேன். ஏன் தெரியுமா? அந்த துணியை வாங்கி கூட்டி நம்ம வீட்டுல பூஜை பண்ணோம்னா குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றும் நமக்கு தக்காளி எதுக்கு வச்சு படைக்கிறேன்னு சொல்லி நீங்க ரொம்ப அறிவாளியா. ஏன்னா நீங்க சொன்னதை போல பேச விட்டு வேடிக்கை பார்க்கறா. நீங்க ஒரு கேள்வி கணையை கொடுத்து என்கிட்ட இருந்து விளக்கத்தை வாங்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல விளக்கம் நிறைய நான் பேசுவேன். என்ன பத்திக்கல உங்க பேர் என்ன? என் பேரு வீரத்தேவை. அம்மா பேரு நங்கை போவன். அப்பா பேரு நம்பி தலைவர். யாரும் வந்தீங்க? காவலுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்தீங்க? காவல் பாக்குறது. ஏன் காவல்? ஏன்டா காவல் காக்கணும்? விடிய காத்துல கசாப்பில் காசு கொடுக்கணும். உண்மையை சொன்னதுக்காகவே அந்த உண்டியை நிறைஞ்சு நாம அப்படியே வாரி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கரூர்ல நம்ம கொடுத்துட்டு நம்ம கலைப்பயணம் இன்னும் மீண்டும் தொடரும். வருகின்ற இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு 27ஆம் தேதி எங்களுடைய மதுரை அருகாமலை சிவகங்கை மாவட்டத்திலே சிவகங்கை அருகாமலை சாலூர் சொல்லக்கூடிய கிராமத்துல 27ஆம் தேதி இதே ஒரு கஜா புயலுக்கு ஒரு நிவாரண நிதி நாடகம் நடத்தப்படுகிறது. அங்கே அதே போல 3 ராஜபாட்டு 3 வள்ளி 3 நார்கள் இப்படி நிறைய நடிகர் எல்லாம் கலந்து மதுரை சங்கத்துடைய சார்பாக நடத்தப்படுகிறது. இப்படி பல இடங்களிலே நடத்தினோம்னா அதுல ஏதோ நீங்க கொடுக்க நீங்க கொடுத்த எங்களை தான் ஜாமீன் நல்லா தெரியும். ஆனால் 5 பைசா கூட வாங்காம ஏன் நாங்க உண்டிய போனோம்னா எங்களுடைய சார்பாக நாங்க உழைக்கிற உழைப்புக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு அந்த அன்பளிப்பு போய் பெருநிதியா சேர்த்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கை மலரும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு நீங்க உள்ள ரசிகர்கள் மிக்க பொதுமக்கள் மீண்டும் மேலும் நல்ல ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையோடு. சரி சந்திக்கிறோம் இல்லையா? ஆளுநர் பண்ணது யாரு? என் தங்கச்சி வள்ளி சாக்கணுமே. நிச்சயமா பாக்க. சரி வர சொல்லுங்க. முதல்ல என் கைவசத்தை பாருங்க. கைவசமா? ஆமா. அதுக்கு நான் பார்க்கணும். நீங்க பாத்து உங்க கைவசத்துக்கு எனக்கு என்ன தொடர்பு? நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. ஓ ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க. அப்ப சீக்கிரம் வர சொல்லுங்க. நான் வர சொல்றேன். விக்கி நம்ம ஆளுங்களாம் வாங்கப்பா. நம்மாலே பாசாமி
வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, எங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கு மச்சான் கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு மதிப்புக்குரிய நாரத மகாவலி வந்திருக்கான். அவரு மச்சான் அவரு என்ன பண்றீங்க? ஏதோ அவருன்னா அவரை நான் பார்க்கணும், கூப்பிடுங்க. அவரை பார்க்கணுமா? சுவாமி ஏன் சாமி இந்த பிள்ளைய பார்த்து சிரிக்கிறீங்க? மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருங்க, உங்க மகிழ்ச்சியில முடிஞ்சு போயிரு. சுவாமி ஆசீர்வாதம். என்றும் மனம்போல் வாழ்க்கை அமையும். எங்கள் குல பண்பு மாறாம நாளன தாமர சுவாமி சுவாமி இனிமே நான் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உறக்க கத்துது கோழி தண்ணி இறைச்சு பயங்கரமா பண்ணாரு. ரசிகர் கூட அதிகமா என்னை விட மீறுது போறாம தாங்களையே. சாமி பாருங்க, நாங்க சொல்லிட்டா பாருங்க. அட என்னங்க கொஞ்சம்
ஆடிப்பாடி வரவேற்பது எங்க குல பண்பு சுவாமி. நான் எப்போதுமே ரொம்ப அடக்கமாக நடந்து என்ன நாக்க வெட்டுற வேற மாதிரி இருக்கிறீங்க. சாமி பாட்ட பாடிடுமா? போதும். சாமி குருநாதர் பாட்ட பாட வந்து நல்லாவே இருக்காருங்க. ஓ சங்கதம் சொன்னா அவருக்கு பாட்ட தயார் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி பாடுங்க. கிட்ட நெருங்கி வர கிட்ட நெருங்கி வர இது சாமி பாட்டாடி. இது ரெண்டு இது சாமி பாட்டாது. சங்கராசாமி எழுதி வச்ச பாட்டை பாடு. வாடி முயல் குட்டி மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. வாடி சூப்பர். எங்க சாமி காணா? நீ கிட்ட நெருங்கி வாடா. கருவா கட்ட உடம்பு காரண பயந்து போயிட்டாங்க. ஏதாவது தப்பா நீங்க எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீ ஒரு மனுஷன் சாமி கிட்ட போய் கருவா கட்ட உடம்பு காரணம் சூப்பரா. அவர் நான் தொட்டனா? அவர் இல்ல இல்ல தொடர மாட்டான். என் குல பண்பு ஆடி பாடி வரவேற்பு. ஏன் சாமிக்கு அளவு இல்லையா? தங்கச்சி Thank you.
நான் நம்ம கிறிஸ்டின் மடத்துக்கு வந்திருக்கிறேன். அண்ணன் சொன்னது போல நீ சொல்லலாம். அண்ணன் என்ன சொல்றாங்க அதையும் நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஏன் ஏய் அண்ணன் தெளிவா இருக்காங்க. இந்த நீ நான் சொல்றத கேள்வி. சாமி அற்புதமான ஒரு வரவேற்பு. சுவாமி, நான் எப்போதுமே ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருப்பேன். அடக்கம் ஒடுக்கம் உன்னை பார்த்துதான் உலகத்துல புலக பெண்கள் கத்துக்கலாம். ரொம்ப வெக்கம் வருதோ? என்ன மாதிரி பொம்பளைய பாக்குறதே பெருசா, இது பெருசுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் வச்சு அண்ணே நல்ல லைவ்ல போயிட்டு இருக்கா எப்படி இவருக்கு எங்க பேசாச்சு தெரியாமா? இதெல்லாம் இல்ல வேணாம். என்னதான் சொல்ல வரப்ப? அதாவது சுவாமி, நாட்டு மக்கள் எல்லாம் சொன்னாங்க உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்குமா. மணியத்தினப்ப ஒரு சாமி பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாமி பாட்டு கொண்டு போகும்போது எனக்கு பாட வாய்ப்பே இல்லை சாமி. அண்ணா உங்களை பார்த்தோன்னே நீ எப்போ போகலாம் சாமி அப்பா நீங்க பக்கத்துல வந்து எனக்கு சாமி பாட்டே வரும். ஏன்னா இங்கதான் கலெக்ஷன் இருக்குதான்.